பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விடைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விடையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீர் செய்த நன்மைகளை கர்த்தாவே வசனத்திற்கு சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள தேவா, வல்லமையுள்ள தேவா, எல்லா வரங்களில் மன்னவனே, எல்லா வரங்களில் மன்னவனே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். எனக்கருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய நிருபம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான் என்று எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அவரால் நடத்தப்படுகிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது ஜென்ம சுவாபமான மனுஷர்களோடு சேர்ந்து நடப்பது சற்று கடினமான காரியம். ஏனெனில் கர்த்தர் சில காரியங்களை செய்யும்படி நமக்கு கட்டளையாக சொல்லுவார். அதை அபிஷேகம் பெறாதவர்கள் நம்பவும் மாட்டார்கள், நம்மை கர்த்தரது ஆலோசனைக்கு கீழ்ப்படியவும் விட மாட்டார்கள். ஏனெனில் அவர்களால் கர்த்தரது கட்டளை புரிந்து கொள்ள முடியாததற்கு காரணம் கர்த்தரோடு தனிப்பட்ட உறவோ அனுபவமோ கிடையாது. அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவி இல்லாததினாலே அவர்களால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் போது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நாம் மனுஷர்களை பிரியப்படுத்த எண்ணி கர்த்தரை துக்கப்படுத்தி விடக்கூடாது. அதற்கு பதிலாக அந்த காரியத்தை கர்த்தரிடமே ஒப்புவித்து விட்டோமானால் அது நெருக்கமான சூழ்நிலையின் பிரச்சனையே இல்லாதபடி தாம் சொன்னதை அவரே செய்து முடிப்பார். அதை காணும்போது அபிஷேகம் பெறாத ஜென்ம சுவாபமான மனுஷர்கள் பயந்து கர்த்தருக்கு முன்பாக நடுங்க ஆரம்பிப்பார்கள். இப்படியாக என்னுடைய ஊழியத்தின் பாதையிலே வீட்டிலே நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, ஊழியத்திற்கு வந்த பிற்பாடு அடிக்கடி கர்த்தர் சொல்லுகிற வேளையிலே நான் உபவாசம் எடுத்து கர்த்தரோடு உட்கார்ந்து கொண்டிருப்பேன். அப்படி இருந்த வேளையிலே கர்த்தர் ஒரு நாள் ஒரு காரியத்தை சொன்னார். என்னவென்றால், நாங்கள் புதிய வீட்டை கட்டி அந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு நாங்கள் பெரியமற்றிலே இருந்தோம். பிற்பாடு இங்கே குடி வரும்போது இந்த வீட்டை காலி பண்ணினவர்கள் அவங்க வளர்த்து வந்த ஒரு பொமரோனியன், ஒரு நாய் குட்டி, அதை என்ன பண்ணாங்க, எங்கே கொடுக்குறதுன்னு தெரியாமல் எங்ககிட்டயே கொடுத்துட்டு போயிட்டாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு நாய்கள்னால் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த பொமரோனியன் புசு புசுன்னு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அவங்க எத்தனை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க.
எனக்கு ஒரு பழக்கம், எனக்கு இந்த நாயினுடைய காரியம் முடி நிறைய கொட்டும். அதனால எனக்கு அது பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் இது ஆவிக்குரிய வாழ்வுக்குள்ளே வந்ததினாலே வீட்டில் நிறைய அந்த பிசாசு பிடிச்சவர்களை கொண்டு வந்து அது அவங்களுக்காக டெலிவரன்ஸுக்காக ஜெபம் பண்ணி அவங்களுக்கு விடுதலை பெற்று அனுப்பும்போது இந்த நாயுடைய போராட்டம் எனக்கு ரொம்ப அதிகமாக எனக்கு தென்பட்டது. அப்போ சில ஊழியக்காரர்கள் எனக்கு ஆலோசனை சொன்னாங்க, பாஸ்டர் தயவுசெய்து நாய் மட்டும் வளர்க்காதீங்க, அது வந்து பிசாசு போராட்டங்களுக்கு ரொம்ப துணை போகிற மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு சமாதானம் கெட்டுடும், அதனால் அனுப்பி விட்டுடுங்க அப்படின்னாங்க. சரி, நான் அது பெருசாக எண்ணிக்கொள்ளலை. ஏன்னா வீட்டை அது ரொம்ப செல்லமாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. வீணா எல்லாத்துக்கும் நான் ஒரு தவறான ஒரு முடிவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் ஜெப வேளையிலே கர்த்தரே இதை எனக்கு வெளிப்படுத்தினார். இல்லை மகனே, அது இங்கே இருக்க வேண்டாம், அந்த நாயை அனுப்பிடு. ஏன்னா வர்றது எல்லாமே சத்துருடைய போராட்டங்களோடு வருகிறதுனாலே இந்த நாயோட உனக்கு நிறைய பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகிடும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏனென்றால் அந்த நாய் திடீர்னு என்னை பார்த்தாலே முறைக்கும். ஏன்னா அப்படியெல்லாம் சில காரியம் நடந்தது. சரின்னு ஒரு நாள் நான் வீட்டில் எல்லாரும் இருக்கும்போது சொன்னேன், ஊழியம் பண்ணுற வீட்டுக்குள்ள நாய் இருக்கிறது நல்லது இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் அம்மா அங்கேருந்து வந்தாங்க. என்ன, நாயோட ஆண்டவர் வேணான்னு சொல்கிறாரா? அவர் ஜீவராசிகள் எல்லாம், அவர் எல்லா பிராணிகளை எல்லாம் அவர் காப்பாற்றுகிறவர் தெரியுமா அவனுக்கு அப்படின்னாரு. பைபிளில் போட்டுக்குதுமா, அவர் மிருகங்களுக்கு ஜீவன்களுக்கு எல்லாத்துக்கும் உணவளிக்கிறார், எல்லாம் காப்பாற்றுறாருன்னு. ஆனால் ஊழியம் செய்கிற வீட்டுக்குள்ளே இதோட நல்லது இல்லைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. எனக்கு ஆண்டவரே இது வேண்டாம் மகனே, அனுப்பிடு, யாருக்காவது கொடுத்துருன்னு சொல்கிறாருன்னு சொன்ன உடனே எங்கள் அம்மா பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கேத்லிக்காக இருந்தாங்க அந்த நேரத்தில். இல்லை அதெல்லாம் கிடையாது, ஆண்டவருக்கு இதெல்லாம் விருப்பம் கிடையாது, இதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறது கிடையாது, நீங்களா ஏதாவது பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இல்லாத பொல்லாத காரியத்தெல்லாம் சொல்லி இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க, ஜீவராசிகள் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் இதுங்களெல்லாம் இது கஷ்டப்படுத்தாதுங்க, பிராணியை தான் கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வர போராட்டம் அதிகமாகிறதை நான் உணர ஆரம்பித்தேன். நான் பேசாமல் ஒரு நாள் சிவத்தை உட்காந்து ஆண்டுட்டு சொன்ன, ஆண்டவரே எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. நிறைய ஊழியக்காரங்களும் வரும்போது சொல்கிறாங்க, வேண்டாம்யா, நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தில் விடுதலை ஊழியத்தில் இருக்கிறதுனால இதனுடைய போராட்டம் ரொம்ப இருக்கும், அதனால் வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் அம்மா கேத்லிக்காக இருக்கிறதுனால, அவங்க பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாதவர்களாக இருக்கிறதுனால, அவங்க நீங்கள் சொல்கிறது அவங்க சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க ஆண்டவரே. அதனால் எனக்கு என்ன பண்ணுன்ற குடும்பத்தில் பிரச்சனை வரும், அதனால் நீங்கள் சொன்ன அந்த கட்டளைக்கு நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன், ஆனால் இந்த காரியத்தை நீங்களே செஞ்சு முடிச்சிடுங்க அப்படின்னு ஒரு ராத்திரி ஜெபம் பண்ணிட்டு நான் படுத்துட்டேன். காலையில் எழுந்த உடனே அவங்க தான் அந்த நாயை வெளியே கூட்டிகிட்டு போவாங்க, அப்படியே வாக்கிங். அப்படி காலையில் எழுந்து வந்து என் ரூமில் கதவு தட்டினாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்டேன். நாயை காணோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நாயை காணும்மா, இங்கே தான் எனக்கு பின்னாடி என்ன விட சுற்றிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் அப்படின்னு. சுற்றிட்டு வந்து எல்லா இடமும் தேடி பார்த்துட்டோம், நாயை காணோம். என்ன பண்ணியிருக்க நீ, நடராத்திரியில் எழுந்து கடந்து போய் இந்த நாயை இழுத்துக்கிட்டு போய் எங்கேயோ இதை இங்கே விட்டுட்டு வந்துட்டு போல இருக்க நீ, ஏன் நீ சொன்னால் நான் நம்ம கீழ்ப்படிய மாட்டேன். நான் எத்தனையோ இதோட சொல்லிட்டேன், நான் அதெல்லாம் கொண்டு போய் விடலை, அந்த வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன், நான் எதுக்கு செய்யணும் அதெல்லாம், நான் பேசாமல் ஆண்டவர்கிட்ட ஜம்ப் பண்ணி விட்டுட்டேம்மா காரியத்தை. அப்போ ஆண்டவர் கொண்டு போய் விட்டுட்டாரா அப்படின்னாங்க. அது எனக்கு தெரியாது, வேணா நான் கேட்டு பார்த்து சொல்கிறேன் ஆண்டவர்கிட்ட. அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நான் உள்ள போய் பேசாமல் கதவை சாத்திட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், அவர் வெளிப்பாடாக சொன்னார், ஆண்டவர் மகனே நான் தான் கூட்டிகிட்டு போயிட்டேன். இந்த நாய் பின்னால் இருக்கிற கணபதி நகரில் ஒரு 2வது தெருவில் கடைசி ஒரு வீட்டில், ஒரு குடிசை வீட்டில் ஒரு திண்ணை இருக்குது. அந்த திண்ணை மேலே அந்த நாய் படுத்துக்கிட்டு இருக்குது. உங்கள் அம்மாட்ட சொல்லி அந்த நாய் அங்கே இருக்குதுன்னு ஆண்டவர் சொன்னார். நான் சொன்னதை சொல்லி இதுக்காவது கீழ்ப்படிய சொல்லு அப்படின்னு சொன்னார். நான் வெளியே வந்து எங்கள் அம்மாட்டம்மா, நாய் எங்கேயும் போயிட, இங்கே தான் இருக்குது இந்த ஏரியாவில் தான். ஏரியாவுதையா, அது யார் உனக்கு சொன்னது அப்படின்னா, நீ விட்டு விட இருக்கிற அப்படின்னாங்க. இல்லைம்மா, இப்போ ஜெபம் பண்ண ஆண்டவர்கிட்ட ரூமில் போய் ஆண்டவர் சொன்னார், இங்கே பின்னால் கணபதி நகர் 2nd ஸ்ட்ரீட்டில் அங்கே இந்த காணல ஒரு வீடு இருக்குதான், அங்கே அந்த குடிசை வீட்டில் 2 தென்னைங்க இருக்குது, அந்த ஒரு தென்னை மேலே இந்த நாய் படுத்துக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னார் அப்படின்னாரு. அப்படியா, அப்போ நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கேருந்து வேகமாக கிளம்பி போய் ஒரு மணி நேரம் ஆகும் அவங்கள காணோம். ஏன்னா இது நாயை கூட்டிகிட்டு வந்து போனவங்க இவங்கள இப்போ தேட வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து நேராக நான் கிளம்பி எங்கே போகலான்னு போனாங்க. எதிர வராங்க, வந்தவங்க என்ன ஜெபம் பண்ண நீ அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என்ன ஜெபம் பண்ண ஆண்டவரே, நீங்கள் சொன்னதை நீங்களே செஞ்சுடுங்க, என்னால் செய்ய முடியல, ஏன்னா நீங்கள் சொல்கிறத அபிஷேகம் பெறாது இவங்களெல்லாம் புரிஞ்சுக்க முடியல ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன், அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன். ஆஹா,
அப்படின்னாங்க. ஏன் ஏன் என்ன போனீங்களா? நான் இல்லையா அப்படின்னேன். இருக்குது இருக்குது நீ சொன்ன மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. பின்ன கூட்டிட்டு வந்துடுறது தானே அப்படின்னேன். இல்லையா அது போனால் அதுமே யாரோ விரோதியை பார்க்குற மாதிரி முறைக்குது என்னை பார்த்து, அதெல்லாம் உரு உருன்னு சத்தம் வேற போடுது அப்படின்னாங்க. எனக்கு ஒரு பக்கம் பயங்கரமான சிரிப்பு, ஒரு பக்கம் ஆண்டவரை குறித்த அந்த என்ன சொல்கிறது, அப்படி மகிமையை குறித்த அப்படி அந்த பயம் எனக்கு அதிகமானது. அப்போ நான் அம்மாட்ட சொன்னேன், பார்த்தீங்களா உங்களோட மனசை மாற்ற முடியல, ஏன்னா நீங்கள் மனுஷாள், அதனால் ஆவிக்குரிய காரியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ட்டீங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்களேன் எவ்வளோ ஈஸியாக மிருகத்தை என்ன பண்ணிட்டா தெரியுங்களா, உங்களை மறக்க வச்சுட்டாரு. அதனால தான் நீங்கள் போய் கூப்பிடும் போது அது யாரோ புது மனுஷனை பார்க்குற மாதிரி உங்கள்கிட்ட வராமல் கலாட்டா பண்ணியிருக்குது, அது உங்களை மறந்துடுச்சுமா, இது ஆண்டவரையே செஞ்சுருக்கிறாரு, நீங்கள் நினச்சிங்க நீங்கள் போய் கை நீட்டின உடனே ஒடியாந்தருன்னு சொல்லிட்டு அவர் வேணான்னு சொன்னதை அவரே செஞ்சு முடிச்சிட்டாரு, இப்போவாது நம்புறீங்களா அப்படின்னு. என்னவோ போ, பரிசுத்தாவின் அபிஷேகம் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க, கடைசியில் வீட்டில் ஒரு நாயை கூட வைக்கிறதுக்கு விடாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாங்க. இதெல்லாம் கூட ஆண்டவர் செய்வாராப்பா அப்படின்னு எனக்கு கேட்டாங்க. அம்மா, நமக்கு நல்லதே செய்கிற ஆண்டவர், நமக்கு இது வேண்டாம்னு சொன்னதுனால அதை கத்தர் கொண்டு போயிச்சார். இனி அது நம்ம வீட்டுக்கு வரவே வராதுவான், வர வேண்டாம் போ, ஆண்டவருக்கு அது கீழ்ப்படிச்ச மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிச்சாங்க. கத்தருடைய நாம ஒன்றே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, நிறைய நேரங்களிலே இப்படி தான் காரியங்கள் நடக்கும். நம்முடைய குடும்பத்தார் கூட நம்ம சொல்கிறத ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஆண்டவருடைய காரியத்தை ஒப்பு கொடுப்போமே, ஆனால் கர்த்தர் அழகாய் அந்த காரியத்தை அவர் நமக்காக நன்மையாய் அதை செய்து முடிப்பார். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இக்கட்டான இப்படிப்பட்ட ஆவிக்குரிய போராட்டம் வேளைகளிலே எங்களுக்கு உதவி செய்ய நீர் வல்ல தேவனாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அபிஷேகத்திலேயே எங்கள் வாழ்க்கை நடத்த கர்த்தர் உதவி செய்தீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.